அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உங்கள் ஜெயச்சந்திர பேசுகிறேங்க. நம்ம பார்த்துட்ருக்குது பிளாக் ஹோல் இமேஜஸ், நாசாவால் வெளியிடப்பட்டது 2015ஆம் ஆண்டு. இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நிறையா நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன். அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம பால்வழி அண்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தட் மீன்ஸ் மில்கி வே கேலக்ஸி. அது எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்துருக்காங்க, எடுத்து டெவலப் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டில் இதுதான் பால்வழி அண்டத்தின் நடுமையமாக இருக்கிறது. அப்போது அதுதான் சொல்லியிருக்காங்க பிளாக் ஹோல்னு சொல்லியிருக்காங்க, கருந்துளைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருந்துளை எப்படி இருக்குன்னா பாருங்கள், இந்த டார்க்காக இருக்கு பாருங்கள், இதை தான் கருந்துளைன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் 2 ஒயிட்டாக இருக்கு பாருங்களா, இந்த 2 ஒயிட் பார்ட்டிகளும் இதை மையமாக வைத்துக்கொண்டு எதிரெதிர் திசையில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, இது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதிலிருந்து ஆற்றல்களை வாங்கி இது தள்ளிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே கலரில் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டில்லை பாருங்கள், இந்த ஒயிட்டாக இருக்கிறது ரெட்டிஷ் கலர்லேயும், பிளாக்காக இருக்கிறது வயலட் கலர்லேயும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார்க்காக இருக்கக்கூடியதான் வயலட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இதை இழுத்து நடுமையத்தில் பாருங்கள், பளிச்சுன்னு ஒரு கோடு மாதிரி விழுது பாருங்கள், அது தள்ளுது, இழுக்குது, தள்ளுது. இதுதான் அந்த பிளாக் ஹோலுடைய கலர் இமேஜ். அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே அந்த டார்க் பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த டார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வெளியே, அதாவது நிலத்தில் பளிச்சுன்னு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு ஒளி வெளியே வருது. அதுதான் இந்த இது தான் இங்கே காமிச்சிருக்காங்க க்ளோஸ்அப்பில். ஓகே, இது பிளாக் ஹோல், அதாவது பால்வழி அண்டத்தின் நடுமையத்தில் இருப்பதை காமிச்சிருக்காங்க. அப்போது அடுத்தது நம்ம இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், இதுதான் நம்முடைய பூமி. நல்லா பாருங்கள், இந்த உலக உருண்டையில் இது ஒன்று, இது சவுத் அமெரிக்கா, இது நார்த் அமெரிக்கா. அப்போது நம்ம எர்த்லேயும் அந்த கருந்துளை இருக்குங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த இது. ஓகேங்களா? இப்போது இதுதான் பர்முடா ட்ரையாங்கிள்னு கூட சொல்கிறாங்க. அந்த பர்முடா ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 ஷிப்பு, ஒரு 4-5 ஃப்ளைட்டெல்லாம் இழுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம புதைக்குழி மாதிரி தான் இருக்கும், தண்ணி இருக்கும். பட் நம்ம தண்ணி இருக்கிட்ட போய் காலை வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே இழுத்துரும் இல்லையா? அதே மாதிரி தான், சேம் லைக் தட். இப்போ இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக போனாங்கன்னா தப்பிச்சிருவாங்க, இது வழியாக போனாங்கன்னா உள்ளே இழுத்துருது. அப்போ என்னாச்சுன்னா இங்கே கிராவிட்டி அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு பேர் பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. இதை வச்சு தான் நிறையா கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒன்று காமிக்குது, அடுத்தது பிளாக்காக ஒன்று காட்டுது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயிட் சின்ன ஒயிட் டாட்டாக இருக்கு பாருங்க. இது ப்ளஸ் பிளாக்கு, இந்த ஒயிட்டு, அது சாரி ரெட்டு. அப்போது இதுலேருந்து தான் நான் ஒரு ஸ்டடி பண்ணேன். நம்ம உடம்பில் 3 செல்கள் முக்கியமான செல்கள், அதாவது ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ். அப்போது இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் இந்த பூமியிலே இருக்குது. இந்த உடம்புல உயிர் இருக்குன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ பூமிக்கும் உயிர் இருக்கிறது. பூமிக்கு உயிர் இல்லைன்னா இங்கே எந்த உயிரினங்களும் கிடையாது. பூமி தான் எல்லா உயிரினங்களையும், பூமியிலேருந்து தான் எல்லா உயிரினங்களும் வந்தது. அப்போது பூமிக்கும் ரத்தம் இருக்குது, ரெட் செல்ஸ் இருக்குது. இந்த டார்க்காக இருக்கு பாருங்கள், இது பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த உள்ளுக்குள்ளே பாருங்க ஒயிட், அது பேர் ஒயிட் செல்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நம்மளும் பூமியும் ஒன்றாக தான் இருக்கின்றோம். அது நிறைய சொல்லிட்டாங்க, பஞ்சபூதங்கள் அதில் என்ன இருக்குதோ அதே பூதம் தான் இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த ஸ்டில் எனக்கு ஒரு எவிடென்ஸாக கிடச்சி. அப்போது இதுலேருந்து நான் என்ன ஸ்டடி பண்ணேன்னா,
பூமியில் பிளாக் ஹோல் மொத்தம் 7 ஹோல் இருக்கின்றது என்னுடைய கணிப்பு. நம்ம தலையில் 7 துவாரங்கள் இருப்பது போல் இந்த பூமியிலும் 7 துவாரங்கள் இருக்க வேண்டும். அப்போ 7 துவாரத்தில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த பர்முடா ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. மீதி 6 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் வந்து அது ஒன்று இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்ஸ்லாம் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது அந்த சிதம்பரத்தில் வரும்போது சிக்னல் கிடைக்காதான். அப்போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரும் ஆற்றல் அங்கே இழுத்துட்ருக்கு. அப்போ அங்கே வந்து கிராவிட்டி அதிகமாக இருக்குது. அது ரெண்டாவதுல எத்தனை வச்சுக்கலாம். மற்றபடி மீதி 5 ஹோல் இருக்குது. மொத்தம் 7 ஹோல் இருக்கிறத பார்த்துருக்காங்க. அந்தந்த இடத்துல இந்த மாதிரி இந்த பிளாக் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பளிச்சின்னு ஒரு ஒளி வரும். இந்த ஒளி வரும். இதேமாதிரி தான் இதை வச்சுக்கிட்டு நம்ம மற்ற 6 5 துவாரங்கள் அதில் வந்து சிதம்பரத்தில் ஒன்று, மீதி 5 துவாரங்கள் எங்கெங்கே இருக்குன்றது பார்த்துலாம், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ நம்மளுடைய தலை தான் பூமி. நான் கம்பேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்மளுடைய தலையில் என்னென்ன இருக்குதோ 7 துவாரங்கள் இருக்குது. கண், மூக்கு, வாய், காது, இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். வாய் 1, மூக்கு 2, இந்த மூக்கில் உள்ள துவாரம் 3, கண் 2 5, காது 2 7. இந்த 7 துவாரங்கள் இருக்குது. இதுதான் வந்து நான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் நம்முடைய வாய்க்கு உதாரணமாக சொல்கிறேன். பெருசு, அதாவது தண்ணியில் போனாலும் இழுத்துரும், மேலே பறந்தாலும் பிடிச்சி இழுத்துரும். அப்படின்னா நம்ம வாய் தான் அதாக இருக்கணுன்றது ஒரு கணிப்பு. அவ்வளோ மற்ற துவாரங்களை வச்சுக்கிட்டு நம்ம தலையில் அதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். மற்ற துவாரங்களை பார்த்துட்டோம்னா இருக்குது. ஆனால் அப்போது இதை ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு, இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு மற்ற கோள் உயிரினங்கள் உண்டாகுமா, இல்லை உயிரினங்களும் இருக்கா எப்படின்னு ஈஸியாக ஆராய்ச்சி பண்ணி இங்கேருந்து சொல்லிடலாம். ஒரே ஒரு அந்த ஹபிள் டெலிஸ்கோப்பில் தான் வந்து இதை கேப்சர் பண்ணாங்க, எடுத்தாங்க. அதே ஹபிள் டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி மற்ற கோள்களை வந்து கேப்சர் பண்ணி பார்த்தோம்னா அங்கு துவாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இது இமேஜ் நமக்கு அங்கே கிடைக்கும். அப்போ சொல்லிடலாம், இங்கேருந்து சொல்லிடலாம். பார்த்து அங்கே வந்து உயிரினங்கள் இருக்கு. இடத்துல இருக்கிறது தான் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. நம்ம தலையில், நம்ம உடம்புல இருக்குது ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ். அதுதான் இடத்துலையும் இருக்குது. ஸோ இதை வச்சு ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் அங்கே போயிட்டு உயிரினங்கள் இருக்குதா இல்லையான்னு சொல்ல, ஒருவேளை வருவதற்கான சான்சஸ் இருக்குது, இல்லை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கணிச்சிட முடியும் இங்கேருந்து. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.